UGTRB English Unit 1 History of English Literature Age of Johnson இருந்து MCQ இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இது பார்ட் 1. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. When was Samuel Johnson born? Samuel Johnson எப்ப பிறந்தாரு? 18th September 1709. ஸோ இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய இருக்கு. இவரு லிட்ரேச்சர்ல அதிகமா டாமினன்ஸ் பண்ணதுனால தான் இவருடைய நேமை கொடுக்குறாங்க ஏஜ் ஆஃப் ஜான்சன் அப்படின்னு. ஸோ இந்த ஏஜ் ஆஃப் ஜான்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன், அதான் ஏஜ் ஆஃப் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஏஜ் ஆஃப் ரீசன் அப்படின்னா சயின்டிபிக் ட்ரூத், சயின்டிபிக் அந்த நோக்கி வருது. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. வாட் பொலிட்டிக்கல் பார்ட்டி டிட் சாமுவேல் ஜான்சன் பிலாங் டு? எந்த குரூப்பை சேர்ந்தவர்? டோரி குரூப்பை சேர்ந்தவர். ரெண்டு குரூப் இருக்கு, டோரின்னு ஒன்று இருக்கு, விக்னு ஒன்று இருக்கு. இவர் டோரி குரூப்பை சேர்ந்தவர். Which publication did Johnson first write for after moving to London? லண்டன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் எதை எழுதுறாரு? The Gentleman's Magazine எழுதுறாரு. What 1738 poem was Johnson's first major published work? 1738ல வந்த போயம் அதான் அவருடைய ஃபர்ஸ்ட் மேஜர் ஒர்க். அது என்னன்னா லண்டன். Who wrote the famous 1791 biography The Life of Samuel Johnson? The Life of Samuel Johnson அப்படின்னு பயோகிராஃபி எழுதினவர் ஜேம்ஸ் போஸ்வெல். இது 1791ல வந்தது. ஆனா சாமுவேல் ஜான்சன் ஒரு புக் எழுதுறாரு, லைஃப்ஸ் ஆஃப் போயட்ஸ். அவரு காலத்துல அதுக்கு முன்னாடி இருந்த ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து போயட்ஸ், லைஃப்ஸ் ஆஃப் போயட்ஸ்னு எழுதினவர் சாமுவேல் ஜான்சன். சாமுவேல் ஜான்சனை பத்தி அவருடைய பயோகிராஃபி எழுதினவர் ஜேம்ஸ் போஸ்வெல். Who was the patron of the plan of a dictionary of English language? So இவருடைய லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு இவர் எழுதின அந்த டிக்ஷனரி தான் இன்னைக்கும் ஸ்டாண்டர்டு டிக்ஷனரி நம்ம சொல்றோம். அதுக்கு பேட்ரான், அதுக்கு ஹெல்ப் பண்ணவர் யாரு அப்படின்னா பிலிப் ஸ்டான்ஹோப். இவர் யாருன்னா 4th Earl of Chesterfield. Next question. Which series of essays did Johnson write for the Universal Chronicle from 1758 to 1760? 1758ல இருந்து 1760 வரைக்கும் எந்த பேப்பருக்கு இவர் வந்து எழுதுறாரு எஸ்ஏஸ் வந்து யூனிவர்சல் கிரானிக்கல் எழுதுறாருன்னா த ஹிட்லர். Which pamphlet was the response to the declaration and results of the First Continental Congress? இவரு எந்த பேம்ப்லெட் அந்த ஃபர்ஸ்ட் கான்டினென்டல் காங்கிரஸ் உருவாகிறதுக்கு நல்ல ஒரு டிக்ளரேஷன் அமைந்தது அப்படின்னா டாக்ஸேஷன் நோ டைரனி அப்படிங்கிற பேம்ப்லெட். What was Johnson's final major work published between 1779 and 1781? Lives of the Poets. இதான் அவருடைய ஃபைனல் மேஜர் ஒர்க். Johnson's essay series The Hitler was published in which weekly journal? அந்த ஹிட்லருங்கிற மேகசின் எந்த வீக்லி ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா த யூனிவர்சல் கிரானிக்கல். In his 1770 pamphlet The False Alarm, who did Johnson attack? 1717ல வந்த ஒரு பேம்ப்லெட் அதான் ஃபால்ஸ் அலாம். அதுல யார ஜான்சன் அட்டாக் பண்றாரு, யாரை கிரிட்டிசைஸ் பண்றாரு? ஜான் வில்க்ஸ். On what date was Edmund Burke born in Dublin? Edmund Burke, he was born in Dublin. Dublinல பிறந்தவர். எந்த டேட்ல, எந்த வருஷம் பிறந்தாரு? 12 January 1729. Which political party did Edmund Burke represent for the majority of his career? அவர் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவர்னா விக் பார்ட்டி. Which 1756 satirical work was Burke's first published book? 1756ல வந்த பப்ளிஷ் ஆன புக் என்ன அப்படின்னா A Vindication of Natural Society. A Vindication of Natural Societyங்கிற புக் தான். Burke's 1757 treatise A Philosophical Inquiry into Origin of Our Ideas of the Sublime and Beautiful is the work on what subject? 1757ல எழுதின இந்த ஒர்க் A Philosophical Inquiry into the Origin of Our Ideas of the Sublime and Beautiful அப்படிங்கிற ஒர்க் எந்த சப்ஜெக்ட பேஸ் பண்ணி இருக்கு? Aesthetics. Who was the publisher with whom Burke founded
the annual register in 1758. 1758ல annual registerங்கிற ஒரு இதை யாரோட சேர்ந்து ஒரு உருவாக்குனாரு? ராபர்ட் டாட்ஸ்லேவோட சேர்ந்து இந்த ஒர்க் உருவாக்குறாரு. Next question, what is the title of Burke's most famous work published in 1790 which criticized the French Revolution? Reflection on the Revolution in France. Reflection on the Revolution in France-ங்கிற work தான் 1790ல publish ஆச்சு. இந்த work தான் French Revolution-ஐ criticize பண்ணது, attack பண்ணி அவர் எழுதியிருக்கார். Which 1796 work did Burke write to defend his pension against attacks by the Duke of Bedford? 1796ல ஒரு work எழுதுறாரு, letter to a noble lord. Letter to a noble lord. இந்த work மூலியமா அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய பென்ஷனை நிலைநாட்டுறதுக்கு, அவருக்கு வரக்கூடிய பென்ஷன் வந்து ரெகுலரா வரணுங்கிறதுக்காகவும், அவருக்கு எகைன்ஸ்டா இருக்கக்கூடிய இந்த டியூக் ஆஃப் வெட்போர்டை ஒரு கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி எழுதியிருக்காரு. Burke's last major publications written between 1795 and 1796 were titled what? So இவருடைய last major publication அது எப்போ வந்ததுன்னா 1795ல இருந்து 1797 இந்த இடைப்பட்ட காலத்துல எழுதப்பட்டு வந்தது. அதனுடைய டைட்டில் என்ன அப்படின்னா Letters on Regicide Peace. Letters on Regicide Peace அப்படிங்கிற work தான் 1795ல இருந்து 1797 வரைக்கும் எழுதப்பட்டு அது பப்ளிஷ் ஆயிருக்கு. Burke's 1770 pamphlet is identifying the causes of domestic political unrest was titled what? So 1770ல ஒரு pamphlet எழுதுறாரு, Thoughts on the cause of the present discontents. Thoughts on the cause of the present discontents-ங்கிற ஒரு pamphlet எழுதுறாரு. ஸோ இது மூலியம், இந்த பேம்லெட் மூலியமா கரண்ட் சுச்சுவேஷன், அந்த காலத்துல அந்த டைம்ல அந்த டொமஸ்டிக் பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட், மக்கள் மத்தியில உள்நாட்டு அந்த அரசியல் நிலைப்பாடு ரொம்ப அண்ட்ரஸ்ட், அவங்களுக்கு வந்து ஒரு மனசோர்வை உண்டு பண்ணுது, அந்த கண்டிஷனை வந்து எழுதுறாரு. When was Oliver Goldsmith likely born? ஆலிவர் கோல்ட்ஸ்மித் எப்ப பிறந்தாரு? 1728. Which of the following works is Oliver Goldsmith only novel? இந்த கீழே கொடுக்கப்பட்ட ஒர்க்ல எது அவருடைய ஒரு நாவல் அப்படின்னா The Vicar of Wakefield தான் அவருடைய நாவல். Which literary movement is Goldsmith credited with introducing to English literature? ஸோ எந்த லிட்டரரி மூவ்மெண்டோட அவர் கனெக்ட் ஆகியிருக்காரு, அது இங்கிலீஷ் லிட்டரேச்சருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னன்னா சென்டிமெண்டலிசம். சென்டிமெண்டலிசம் இவருடைய பீரியட்ல இருந்து தான் வர ஆரம்பிக்குது. Which 1773 play by Goldsmith is considered a classic of English comedy? 1773ல அவர் எழுதின She Stoops to Conquer அப்படிங்கிறதா நல்ல ஒரு இங்கிலீஷ் காமெடியா இருந்தது. Which 1770 poem expresses fear over the destruction of villages for the ornamental gardens? So 1717ல அவர் எழுதின போயம் தான் The Deserted Village. இதுல தான் அந்த வில்லேஜஸ் உடைய destruction, அழிவை பத்தி அவர் எழுதியிருப்பார். Which 1768 play was Goldsmith's first major theoretical production? அவருடைய first major theoretical production அப்படின்னா 1768ல வந்து The Good Natured Man. The Good Natured Man அப்படிங்கிறது தான். Which 1765 romantic ballad appears as the song in The Vicar of Wakefield? விகர் ஆஃப் வேக்ஃபீல்டில் ஒரு பேலட் ஒன்று வருது, அந்த பேலட் தான் வந்து என்னன்னு சொல்றோம், ஹெர்மிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹெர்மிட்டுக்கு இன்னொரு பேர் தான் பேலட். இது 1765ல வந்தது. Which 1759 essay by Goldsmith critiques the commercial pressures on literature? The present state of polite learning in Europe. The present state of polite learning in Europeங்கிற essay தான் 1759ல வந்தது. இதுல தான் அந்த கமர்ஷியல் ப்ரெஷர்ஸ் பத்தி எழுதியிருப்பார். லிட்ரேச்சர்ல அந்த கமர்ஷியல் ப்ரெஷர்ஸ் எப்படி இருக்கு. Which 1762 work is the biography of the famous master of ceremonies at Bath? 1762ல ஒரு பயோகிராஃபி ஒன்று வருது. அந்த பயோகிராஃபி தான் The Life of Richard Nash. The Life of Richard Nash அப்படிங்க. Which 1771 work by
Goldsmith consists of 4 volumes on national history. So history of England னு ஒரு பெரிய ஒரு புக் ஒன்னு எழுதுறாரு. அது 1771ல எத்தனை வால்யூம்ஸா வருதுன்னா 4 வால்யூம்ஸா அவர் எழுதுறாரு. Which famous poem by T.S. Eliot parodies a song from Vicar of Wakefield? ஆலிவர் கோல்ட்ஸ்மித் எழுதின த விகர் ஆஃப் வேக்ஃபீல்ட்ல இருந்து ஒரு பாரடியா எது கொண்டு வந்தார் அப்படின்னா டிஎஸ் எலியட் த வேஸ்ட்லேண்டுங்கிற போயமை கொண்டு வந்தார். When was Goldsmith novel only novel The Vicar of Wakefield published? The Vicar of Wakefieldங்கிற நாவல் எப்ப பப்ளிஷ் ஆச்சுன்னா 1766. What 1758 work was Goldsmith translation of a Huguenot autobiography? இந்த Huguenot autobiographyங்கிறத அவர் எப்போ அந்த டிரான்ஸ்லேட் பண்ணார் அப்படின்னா 1758ல பண்ணாரு. அதுதான் the Memoir of the Protestant. The Memoirs of the Protestantங்கிறது ஜீன் மோர்டில்ஹி அப்படிங்கிறவர். Which 1772 school book was written and abridged by Goldsmith himself? 1772ல ஒரு எழுதின ஸ்கூல் புக் டாக்டர் கோல்ட்ஸ்மித் ரோமன் ஹிஸ்டரி அப்படிங்கிறது. Which 1925 W. Somerset Maugham novel uses the lines from Goldsmith poem? 1925ல சோமர்செட் மோகம் ஒரு நாவல் எழுதுறாரு த பெயிண்டட் வெயில்னு. அந்த லைன் அவர் எங்க இருந்து எடுத்தாருன்னா கோல்ட்ஸ்மித்தோட போயம்ல இருந்தா எடுத்திருக்காரு. Which 1940 radio play dramatized Goldsmith life? 1940ல வந்து ரேடியோ பிளே அப்படின்னா ரேடியோ டிராமா எ சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற ரேடியோ டிராமா கோல்ட்ஸ்மித்தோடைய லைஃபை டிராமடைஸ் பண்ணது. Which 1758 work did Goldsmith translate using the pseudonym James Willingdon? 1758ல The Autobiography of Jean Mortley அப்படின்னு எழுதுறார் 1758. ஸோ அதில் அவர் என்ன சூடோனிம் என்ன புனைப்பெயரில் எழுதுறாரு அப்படின்னா அந்த ஒர்க் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு அப்படின்னா ஜேம்ஸ் வில்லிங்டனுங்கிற பேரில் அந்த ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. 37th கொஷின் 33யோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். When was the life of Samuel Johnson published? 1791ல அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. Which critic believed Boswell had a mind to discern excellence அப்படின்னு சொன்ன ஒரு கேரிலே. What was the title of Boswell's 1791 poem supporting slavery? No abolition of slavery. No abolition of slaveryங்கிற poem 1791ல வந்தது. இதுதான் வந்து ஸ்லேவரியை சப்போர்ட் பண்ண மாதிரி எழுதுது. Who wrote the 1981 cartoon version of Boswell's London Journal? ஆர் கிரம்புங்கிறவர் 1981ல ஒரு கார்ட்டூன் வெர்ஷனா உண்டாக்கி இருக்கிறார். போஸ்வெல்லுடைய லண்டன் ஜேர்னலை ஒரு கார்ட்டூன் வெர்ஷனா உண்டாக்கி இருக்கார். What was Boswell's first published work in 1762? The Gup at New Market. The Gup at New Marketங்கிற ஒர்க் தான் 1762ல முத பப்ளிஷ் ஆன ஒர்க். Which biography is commonly said to be the greatest written in English language? இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயே பயோகிராஃபிலே ஒரு நல்ல பெருசு சிறந்ததுன்னா லைஃப் ஆஃப் சாமுவேல் ஜான்சன் இவர் எழுதுனது தான். அதான் 1791ல எழுதியிருக்காரு, பப்ளிஷ் ஆயிருக்கு. When was Edward Gibbon born? எட்வர்ட் கிப்பன் எப்ப பிறந்தாரு? 8th May 1737. What was the title of Gibbon's first published book in 1761? 1761ல அவரு பப்ளிஷ் ஆன புக்கோட நேம் Essays Altitude de la Literature அப்படிங்கிற ஒர்க். On what date was the first volume of History of the Decline and Fall of Roman Empire published? The History of the Decline and the Fall of the Roman Empireங்கிற புக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் பப்ளிஷ் ஆனது 17th February 1776. How many total volumes comprise Gibbon's The History of Decline and Fall of Roman Empire? The History of the Decline and Fall of the Roman Empireங்கிற புக்கு மொத்தம் எத்தனை வால்யூம்ஸ்னா 6 வால்யூம்ஸ். In 1779 Gibbons published a work to defend as the treatment of Christianity titled what? A Vindicationங்கிற ஒரு ஒர்க் தான்
அந்த கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ணி அவர் வந்து எழுதியிருக்காரு. When was David Hume born? டேவிட் ஹியூம் எப்ப பிறந்தார்? 7th May 1711. Which of these works was Hume's literary debut which he claimed fell dead born from the press? கீழே கொடுக்கப்பட்ட எந்த work fell dead born from the press அப்படின்னு நம்ம சொல்றாங்க அப்படின்னா The Treatise of Human Nature அப்படிங்கிற ஒரு work. Which of his own works did Hume consider to be the incomparably the best? அவருடைய best work நம்ம சொன்னோம்னா An Enquiry Concerning the Principles of Morals. An Enquiry Concerning the Principles of Moralங்கிற works. Which famous economist was a close friend of Hume and published Hume's autobiography after his death? ஆடம் ஸ்மித்ங்கிறவர் தான் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். Which 1757 work by Hume argues that monotheistic religions derive from earlier polytheistic one? The Natural History of Religion. The Natural History of Religionல அவர் ரெண்டு விஷயத்தை வந்து கோட் பண்ணியிருப்பார். ஒன்று இந்த மோனோதிஸ்டிக்கை பற்றியும் பாலிதிஸ்டிக்கை பற்றியும் கோட் பண்ணியிருப்பார். Who was the French philosopher Hume accompanied to England in 1766 only to have a famous falling out? Jean-Jacques Rousseau. அவர்தான் ஹியூமோட இங்கிலாந்து வந்தவர். Which work published posthumously in 1779 uses a dialogue among three characters to critique the argument from design? 1779ல அவர் இறந்ததுக்கு அப்புறம் பப்ளிஷ் ஆன ஒர்க் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயலாக் ஃபார்ம்ல இருக்கு. அதுதான் வந்து என்னன்னா டயலாக்ஸ் கன்சர்னிங் நேச்சுரல் ரிலிஜன். டயலாக்ஸ் கன்சர்னிங் நேச்சுரல் ரிலிஜன். What was the title of the short summary Hume published to make his treatise more intelligible? அவர் எழுதின ஷார்ட் சம்மரி an abstract of a book lately published. An abstract of a book lately published. In which town was Thomas Paine born? Thetford. நார்ஃபோக்ல இருக்கக்கூடிய தெட்ஃபோர்ட்ல பிறந்திருக்கார். Which famous figure provided Paine with a letter of a recommendation to emigrate to America in 1774? 1774ல தாமஸ் பெயின் அமெரிக்காவுக்கு வர சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணவர் யாருன்னா பெஞ்சமின் பிராங்க்லின். What was the name of the first magazine Paine edited in Philadelphia? இந்த Philadelphiaவுல அவர் முத எந்த மேகசினுக்கு எடிட்டரா இருந்திருக்காருன்னா பென்சில்வேனியா மேகசின். Which 1791 work did Paine write to debate Edmund Burke's critique of the French Revolution? எட்மண்ட் பர்க் வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷனை பத்தி எழுதியிருப்பார். ஸோ அதை இவர் வந்து எடுக்கிறார். அதை தான் வந்து என்னன்னு எடுக்கிறார், அந்த ஒர்க் எப்படி இவர் கொடுத்துருக்காருன்னா 1791ல ரைட்ஸ் ஆஃப் மேன் அப்படின்னு எழுதியிருக்கார். Which 1797 pamphlet introduced the concept of the guaranteed minimum income? Agrarian Justice. 1797ல இவர் ஒரு pamphlet எழுதுறார் Agrarian Justiceன்னு. இதுல எந்த கான்செப்டை கொண்டு வராங்கன்னா guaranteed minimum income, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மினிமம் இன்கம் எப்படி இருக்கணுங்கிறத அவர் அதை பத்தி எழுதியிருக்கார். When was Richard Brinsley Sheridan born? R.B. Sheridan எப்ப பிறந்தார்? 30th October 1751. Which political party did Sheridan represent in the House of Commons? Whig பார்ட்டியை சார்ந்தவர் சப்போர்ட்டர். Which of these is Sheridan's most famous play premiered in 1777? 1777ல வந்த இவருடைய டிராமா The School for Scandal ரொம்ப ஃபேமஸான ஒர்க், இம்பார்ட்டன்டான ஒர்க்கும் கூட. What was the name of Sheridan's first play produced in 1775? 1775ல அவர் எழுதின டிராமா The Rivals. Which play by Sheridan parodied his rival Richard Cumberland? ரிச்சர்ட் கும்பர்லாண்டுங்கிற அவருடைய ரைவல், அவருடைய காண்டம்ல அவர் வந்து ரைவல், அவருக்கு ஒரு பேரடியா அவர் என்ன எழுதியிருக்காருன்னா The Critic அப்படின்னு எழுதியிருக்கார். Sheridan dedicated his play A School for Scandal to which women? The School for Scandal 1777ல வந்தது. இது யாருக்கு அவர் டெடிகேட் பண்ணியிருக்காருன்னா
பிரான்சிஸ் கிரீவ் அப்படிங்கிற ஒரு லேடிக்கு. அவங்களுக்கு பேரு லேடி கிரீவ் அப்படின்னு சொல்லலாம். Which 1799 play was one of Sheridan's later works? Bizarroங்கிறதா 1799ல வந்த டிராமா. Which of these works was written by Sheridan in 1777? 1777ல இன்னொரு ஒர்க் வந்திருக்கு. ஸ்கூல்ஸ் ஃபார் ஸ்கேண்டல் இல்லாம இன்னொரு ஒர்க் என்னன்னா A Trip to Scarboroughங்கிற ஒர்க். Sheridan's play The Critic was an updating of which restoration play? Rehearsal. What was the title of Sheridan's 1794 play? 1794ல அவர் எழுதின டிராமா The Glorious First of June. Which work by Sheridan was published posthumously in 1819? 1819ல அவர் இறந்ததுக்கு அப்புறம் பப்ளிஷ் ஆன ஒர்க் Cleo's Protest. இந்த வீடியோல ஏஜ் ஆஃப் ஜான்சன்ல இருந்து ஒரு பார்ட், ஒரு குறிப்பிட்ட ரைட்டர்ஸோட MCQ பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு பார்ட் எடுத்து பார்க்க போறோம். தொடர்ந்து கவனிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். UGTRBக்கு டெஸ்ட் பேட்ச் அவைலபிளா இருக்கு. விருப்பம் உள்ளவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.